இந்த வீடியோவில் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பந்திப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரணாலயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அந்த சரணாலயத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை தான் நம்ம போக போகிறோம். இந்த கிராமத்துக்குள்ளே அதிகமான புலிகள் நடமாட்டம் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. புலிகளால் வேட்டையாடப்பட்ட விலங்குகளுடைய உடம்புகளும் நம்ம அங்கே பார்க்க முடியும். இந்த கிராமத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போன இந்த ட்ரைபல் மக்களே பயந்துட்டு இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம் அப்படின்னு இந்த பாதியோடு இந்த பயணத்தை நாங்கள் முடித்தது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் நாங்கள் எங்கெங்கே போனோம், என்னென்ன விஷயத்தை பார்த்தோம், என்னென்ன அனிமல்ஸ் அங்கே அடையாளங்கள் இருந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் மக்களே. ஒரு புது வீடியோவில், அதுவும் அட்வென்ச்சரான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே கர்நாடகாவுக்குள்ளே போக போகிறோம். ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இந்த வீடியோ நான் எடுத்து சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க. ஒரு ட்ரைபல் மக்களுடைய ஒரு கோவில் ஒரு விசேஷம். அந்த விசேஷத்துக்காக என்னுடைய நண்பர்கள் போயிருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தேன். இந்த ஊர் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போன நேரங்கள் அங்கே இந்த மக்களை எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ விலங்குகள் நடமாட்டம் அன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு. இது நாங்கள் போகிற வழியிலேயே நிறைய விலங்குகள் முன்னாடி இருந்தது. மான், யானை எல்லாருமே போகிற வழியிலே நாங்கள் பார்த்தோம். ஆனால் இது ஹைலைட் கிடையாதுங்க. ஏதோ ஒட்டக்கான ஏதோ வண்டி ஏற்றிருக்கு. இந்த நடை பயணம்தான் இந்த வீடியோவோட முக்கியமான ஹைலைட்டு. என்ன காரணம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் அந்த கோயிலுக்கு போக வேண்டியது. ஒரு 500 மீட்டர் பக்கம் நடந்து போகணும் அந்த ஊர்லேருந்து. அப்படி நடந்து போகும்போது அந்த ஒரு கோவில் உள்ளே இருக்குது. இது பழங்குடி மக்களால் வழிபடக்கூடிய ஒரு கோவில். இதனுடைய ஃபுல் டீட்டெயிலு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது அந்த கோவிலுக்கு நடந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆறுகளெலாம் நம்ம கடந்து அந்த ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். நாங்கள் பாதி தூரம் நடந்து போன உடனே புலியினுடைய எச்சத்தை பார்த்தோம். புலியினுடைய எச்சத்தை பார்த்து எங்களுக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் புலியினுடைய அடையாளங்கள் இந்த மாதிரி எச்சங்கள்லாம் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால எங்களுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்களை அந்த பழங்குடி மக்களுக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துச்சு. இது நேற்று நைட்டு தான் வந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த எச்சத்தில் அதிகமான முடிகளாக இருந்துச்சு. அதை வச்சு அவங்க அது புலிகளோடதுங்கிறது தெளிவாக நம்ம கண்டுபிடிக்க முடியுது. அதே மாதிரி யானைகளுடைய ரத்திகளாக நிறைய கிடந்துச்சு. நம்ம போகக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே எல்லா விலங்குகளும் இருக்குது. கொஞ்சம் ஆபத்தான காடு தான். ஏன் இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தான் நானும் இந்த பயணத்தை தொடர ஆரம்பித்தேன். அப்படியே எங்களை கூட்டிகிட்டு போன அந்த ட்ரைபல் மக்கள் காட்டி தந்தாங்க. இந்த மரத்தில் ஒரு விதமான புழு இருக்குமாமா. அந்த புழுவை மரக்குத்திகள் இதை ஓட்டை போட்டு எடுத்து சாப்பிடுவோம். இதே புழுக்களை நாங்களும் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்களுக்கு இது ஃப்ரெஷ் மரம் அப்படிங்கிறனால எங்களால் அது ஓட்டை போட்டு எடுக்க முடியாது. நாங்கள் அந்த இத்து போன மரம்லாம் உடஞ்சி கிடக்குவோம். அதில் அந்த புழுவெல்லாம் இருக்கும். அந்த புழுவுடைய ஃபோட்டோ போடுற பாருங்க. இந்த ஃபோட்டோ இதில் இருக்கக்கூடிய இந்த புழுக்களை இவங்க அதிகமாக ருசித்து சாப்பிடுவாங்களாமா. இப்படி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஒவ்வொன்றா சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு போகும்போது திடீர்னு ஏதோ சத்தம் வந்துச்சு, மரத்தை உடைக்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை மெதுவாக நிற்க வச்சுட்டு அவர் மெதுவாக முன்னாடி போய் அங்கே பார்க்க ஆரம்பித்தார் இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு. அப்படி போனவர் திரும்ப அங்கே எதுவும் இல்லை, காட்டு மாடாக கூட இருக்கலாம், வாங்க நம்ம போகலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிக்கும்போது அந்த இடத்துல யானைகள் படுத்து எந்திரிச்ச அடையாளத்தை நாங்கள் பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னே புலிகளினுடைய காலடி தடங்கள், நல்ல பெரிய புலியினுடைய காலடி தடம் இருந்துச்சு.
இது வரைக்கும் வாழ்க்கையில் புலியை பார்த்ததில்ல. அந்த புலியினுடைய காலடி தடத்தை பார்க்கும்போதே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துச்சு. காலடி தடம் மட்டும் கிடையாது, இவர் போய் திடீர்னு நின்றுட்டு எங்கள்கிட்ட அங்கேருந்து கை கட்டினதை பார்த்தோன்னே புலி இது இருக்குதோ அப்படின்னு பயந்துட்டோம். ஆனால் அங்கே எதுவும் இல்லை. அவர் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் எங்களை பார்த்து கூட்டிகிட்டு போனார். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இது குட்டி புலியோ அல்லது குட்டி குட்டியினுடைய காலடி தடம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 எண்ணம் போன மாதிரி அதிகமாக நிறைய காலடி தடங்கள் இருந்துச்சு. இப்படி பயத்தோடு போக போக திடீர்னு ஒரு குழி. அந்த குழி பார்த்திங்கன்னா அப்போ தான் ஃப்ரெஷ்ஷு, அதாவது ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் கூட இல்லை, எங்களுடைய நடக்கிறக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு அங்கேருந்து கரடி போயிருக்கு போல தெரியுது. பாருங்கள், ஒரு செடி பாருங்கள். இந்த செடி அப்போ தான் பிடுங்கி போட்டதுக்கான தெளிவான அடையாளமாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த இலையும் கூட காஞ்சிருக்காது. மேலாக நிறைய கரையான்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்போ தான் எங்களுடைய சத்தத்தை கேட்டு, அதை நான் நடந்து வந்த சத்தத்தை கேட்டு கரடி இதை ஓடி இருக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சொன்னாங்க. அங்கேருந்து போன கரடி இந்த ரூட்டு வழி தான் கூட போயிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறனால. மறுபடியும் கொஞ்சம் தூரம் நடக்க அடுத்த புலியினுடைய எச்சத்தையும் பார்த்தேங்க. இது கொஞ்சம் பழைய எச்சம் தான், இருந்தாலுமே இதை சுற்றியும் பயங்கரமான புலியினுடைய நடமாட்டம் இருக்குது அப்படிங்கிறது இது ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேயே ஒரு முள்ளம்பன்றியினுடைய ஒரு முள்ளும் கிடச்சிது. இது ஒரு பயங்கரமான வனப்பகுதி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி தான். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் பயத்தையும் இந்த காடு தந்துச்சு. அப்படி கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தோன்னே 2வது அருவியும், அதாவது ஒரு சின்ன ஒரு சிற்றாறு ஒன்று வந்துச்சு. அதையும் கடந்து நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பித்த உடனே அந்த கோவிலுக்கும் எங்களுக்கும் ஒரு 70% தூரத்தை நம்ம கடந்தோம். அப்படி கடந்த உடனே ஒரு புல்வெளி மாதிரி ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடத்துல எங்களை பார்த்தோ அல்லது வேறு எதையோ பார்த்து இந்த மான்கள் ஓடணுன்னே நாங்கள் அப்படியே நின்றுட்டோம். அடுத்த மான் கூட்டம் எங்களை பார்க்கல, வேறு எதையோ ஒன்று பார்த்து அப்படியே பயந்துட்டு நின்றுட்டு இருந்தது நீங்கள் பார்க்கலாம். அது மான்களை பொறுத்தளவு புலிகளையோ சிறுத்தையோ பார்த்தா ஒரு விதமான சத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் இது சத்தப்படுத்தாமல் அந்த இடத்த நோக்கி ஒரு விதமான பயத்தில் நின்றுட்டு இருந்ததையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் அந்த மான்கள் திடீர்னு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிது. ஆனால் அது எங்களை பார்த்து ஓடலை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அங்கே என்ன இருந்துச்சு, எதை பார்த்து ஓடிச்சு அப்படிங்கிறத தெரியலை. ரொம்ப பக்கத்தில் இருந்த இந்த பறவைகளாக பார்த்து ரசிச்சுட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது அடுத்ததாக பார்த்தது தான் ரொம்ப ஆச்சரியமானது. ஒரு புலி. இதை நான் அந்த கிராம மக்களே சொல்கிறாங்க, இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு புலியை அடித்து போட்ட மானுடைய தோலும் அதே மாதிரி அதனுடைய எலும்புகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க, எங்களுக்கு காட்டி தந்தாங்க. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு அல்லோட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அப்படியே பயந்துட்டு நாங்கள் ரிவர்ஸ் அடிக்கலாம்னு நினச்சோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா புலியினுடைய அடையாளத்துக்கு இங்கே ஒரு மானை வேட்டையாடி அதோடய எலும்பு பார்க்குறீங்க. அது கன்ஃபார்ம் மானு தான். ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலை நடந்திருக்கு.
புலியோட காலடி தடம், புலியினுடைய எச்சத்தை பார்த்தவங்களுக்கு புலியை அடித்து போட்ட அந்த உடம்பை பார்த்ததுக்கப்புறம், உடம்புனா அந்த எலும்பு கூட பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயம் அதிகமாகிருச்சு. இதுக்கு மேலே பயணத்தை தொடர வேண்டாம் இருந்தோம். அதே நேரத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு யானை நின்று இருந்துச்சு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே. அந்த யானையினுடைய ஆக்ரோஷம் ஜாஸ்தியாக இருந்தனால அது எங்களை நோக்கி திடீர்னு ஒரு விரட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படியே ஓடி வந்துட்டோம். அதுக்கு மேலே எங்கள் பயணத்தை தொடரலை. இந்த பயணம் எங்களுக்கு ஒரு திகிலாகவும் ஒரு பயங்கரமாகவும் இருந்துச்சு. அந்த கோவிலை கடைசி வரைக்கும் எங்களால் போய் பார்க்க முடியல. இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 மாதம் அந்த கோயிலுடைய மறுபடியும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்ட்ருக்காங்க. திரும்ப எங்களுக்கு அங்கே போகக்கூடிய சான்ஸு கிடச்சின்னா அந்த கோவிலையும் அந்த மக்களுடைய கலாச்சாரங்களை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ வர காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. பை பாய். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க.